நைட் எவ்ளோ சீக்கிரம் தூங்கினாலும் சரி, காலையில எந்திரிக்கும்போது என்னமோ தூக்கம் பத்தாத மாதிரியே தான் இருக்கு. ஆடி வெள்ளி அப்படிங்கிறதால சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ் போலான்னு தான் நெனச்சிருந்தேன். கடந்த 2 வாரமும் சாமி கும்பிட முடியல. சாமந்தியும், ரோஸும் கொஞ்சம் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூடவே நம்ம கார்டன்ல பூத்திருந்த செம்பருத்தியும் கொஞ்சம் அரளிப்பூவும் பறிச்சுக்கிட்டேன். நம்ம அரளி செடி என்னமோ கொஞ்ச நாளா கோவிச்சிட்டு திரும்பின மாதிரி பின்பக்கம் மட்டும் தான் பூக்குது. அண்ட் இன்னைக்கு சமையலுக்கு புதினா வச்சு ஒரு 1 பாட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு எப்பயும் போல பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு தக்காளியும் மிளகாத்தூளும் கிடையாது, அதனால பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு ஊற வச்சிருந்த டபுள் பீன் சேர்த்துக்கலாம். லைட்டா வதக்கிட்டு உப்பு, கரம் மசாலா, அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சிருந்த ரைஸை போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காலையில லேட் ஆகிற அன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு பெருசா டைம் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்சை பேக் பண்ணி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கமிச்சாச்சு. நானும் கொஞ்சம் பொறுமையா உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு அவுட்ஃபிட்டுக்கு சாரில இருந்து கன்வெர்ட் பண்ண இந்த ஓணம் குர்த்தியும் அதுக்கு மேட்சிங்கான ஷால் தான் பேர் பண்ணியிருந்தேன். இந்த லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங் vlogsக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் அடுத்த vlogல மீட் பண்றேன். Until then, டாடா.